சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆடி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகளால் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, சிம்ம ராசி அதிபதி சூரியன். அந்த சூரியன் மாதம் முழுவதும் மறைவு ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆடி மாதம் தானுங்க. ஏற்கனவே அஷ்டமச்சனியால் பலவிதமான சங்கடங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் சாதகமான ஒரு சூழலை தரப்போகிறதில்லை, பாதகமான சூழலை தான் தரப்போகுது. இருந்தாலும் செலவுக்கு தகுந்த மாதிரியான வரவு கொடுத்துரும், அதில் மாற்றுகிறது இல்லை. உங்களுடைய ராசியாதிபதி 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மறைவு ஸ்தானத்தில் ஏற்கனவே தனகாரகன் இருக்கார். அப்போ உங்கள் ராசியாதிபதி சூரியன் தனகாரகன் சொல்லக்கூடிய நம்ம குரு பகவானுடைய சாரத்தில் தான் சூரியன் வரார். அப்போது புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் குரு பகவானோட சேர்ந்து மறைகிறாரு சூரிய பகவான். விரய செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 4ஆம் தேதி வரை பல வடிவில் நமக்கான விரைய செலவுகள் இருக்க தான் செய்யும். பாக்கெட்டில் 500 வச்சுக்கிட்டு போனாலும் வீடு வந்து சேராது, 1000 வச்சுக்கிட்டு போனாலும் வீடு வந்து சேராது. 5000 10,000 பாக்கெட்டில் காசு பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா வீடு திரும்பும் போதும் அந்த காசு இருக்காது. இது வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்க உங்களுக்காக நீங்கள் ஒரு செயல் செஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, உங்களை சார்ந்தவங்களுக்காக செஞ்சது தான் அதிகம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருடத்தில் இருந்து பலவிதமான மன சஞ்சலத்தில் மன அழுத்தத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்வீங்க. ஆனால் இந்த ஆடி மாதம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் தராது. அப்படி கொடுக்குதுன்னா 20ஆம் தேதிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்களை பார்த்துக்கிறத விட உங்களை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசியாதி 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6வது பாவகம்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்கிறாரு. வில்லங்கங்களுக்கு பஞ்சம் இல்லை. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலை செய்யலாமா செய்ய வேணாமான்ற ஒரு குழப்பம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த வேலையை விட்டுவிடலாமே அப்படின்ற எண்ணங்கள் வந்துடும். ஒரு வாகனத்தில் போய்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருப்பீங்க, கூட பின்னுக்கு வந்தவங்களை உசுப்பேற்றுவான், நமக்கு முன்னாடி அவன் போகிறானே அவன் எப்படி போகலான்ற எண்ணங்கள் வந்து அவனுக்கு முன்னாடி நம்ம போய் மூஞ்சி முகரையை உடைச்சிக்குவோம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த தனஸ்தானாதிபதி உடலஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் இருந்தாலும் அவரும் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் தான் இருக்கார். அப்போது உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்திலேயே இருந்தாலும் அவரும் ஒரு கட்டத்தில் 12வது பாவகத்தில் மறை தான் செய்கிறாரு 20ஆம் தேதி. அப்போது இந்த நேர காலங்கள் அப்படின்றது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மருத்துவ செலவுகளும் விரைய செலவுகளும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தயவு செய்து 20ஆம் தேதி வரை கொஞ்சம் சூதானமாக இருங்க. என்னடா இவர் இப்படியெல்லாம் பலன் சொல்கிறாரு அப்படின்னு தயவு செய்து தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. நம்ம ஜாதகத்தில் நல்ல நேரத்தை நம்ம பார்த்துக்கிறோமோ இல்லையோ, கெட்ட நேரம் இருக்கிறது பார்த்துக்கிடணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிடணும். இது வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்க மாமா மச்சான் ஏன் தாய் தகப்பனால் கூட மேலே வந்திருக்க மாட்டீங்க. நீங்களாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலே வந்திருப்பீங்க. ஐயா இருக்கிற நிலைமையிலேருந்து நீங்கள் மேலே போகலனாலும் பரவாயில்ல சாமி, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே வந்துடக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் இந்த வார்த்தை நான் சொல்கிறேனுங்க. தயவு செய்து சூதானமாக இருங்க. அதே மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தான் சார் செய்யுது. என்னன்னா, உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்க, உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 12ல் மறைஞ்சே இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்துக்கும் 4வது பாவகத்துக்கும் சொல்லக்கூடிய அந்த செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அது நல்லதாக இருந்தாலும் செவ்வாய் பார்வை நம்ம ராசி மேலே படுவது நல்லதில்லை இல்லை. அதனால் தொழில் ஸ்தானம் ஓகே தானுங்க. ஆனால் மாதத்துக்கு நீங்கள் 10,000 சம்பாதிச்சாலும் சரி, இல்லை 10 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, மிச்சம் என்னடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் சொல்லலாம், சார் இந்த ஒரு மாதம் மட்டும் இல்லை சார், ஏற்கனவே 2 வருஷமாக நான் இப்படி தான் சார் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கேன்.
உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட தான் சார் செய்யும். லாபஸ்தானாதிபதி 12ல் மறைஞ்சிருந்தாலும் குரு பகவானுடைய சாரம் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும். இது எப்போனா 20 தேதிக்கு மேற்கொண்டு, அந்த 20 தேதிக்கு மேற்கொண்டு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படியே படிப்படியாக சாதகமான ஒரு சூழல் உருவாக்கி தரும் இந்த பிரபஞ்சம். அது வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக இருங்க. மெயினாக நண்பர்களுடைய சவகாசங்கள் வேண்டாம். இந்த நேரத்தில் வம்பு வழக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுத்திவிடும். வாகன சவாரின்றதை வேண்டாம். வாகன சவாரி இருந்தால் 20 தேதிக்குள்ளார கீழே விழுந்து கை காலை உடைச்சிக்கிற மாதிரி ஆகி போயிடும். தயவு செய்து நான் சொல்கிறேன், தப்பாக மட்டும் நினச்சிக்கிடாதீங்க. ஏன்னா ஒரு செயல் செய்தாதான், செஞ்சதுக்கப்புறம் தான் புரியும், ஆமாம் அவர் சொன்னது சரிதான் அப்படின்ட்டு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டும் பிரயோஜனம் கிடையாதுங்க. ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அது பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா நமக்கு தொந்தரவு இல்லாமல் போயிடும், பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் 12வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் அவர் சனியுடைய சாரத்தில் வரும்போது தான் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதாவது சனி பகவான் சூரிய பகவானுக்கு மிகப்பெரிய எதிரின்றது எல்லாருக்கும் தெரியும். சொல்லப்போனால் அந்த சனி பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் 4ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வராரு. அந்த 18 தேதிக்குள்ளே, அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 18 தேதிக்குள்ளார தான் ரொம்ப மோசமான ஒரு சூழல் ஏற்படுத்தும். தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் ஏற்பட்டுடும். அதனால் சிம்மராசியில் பிறந்தவங்க கரெக்டாக அந்த 18ஆம் தேதி வந்ததுன்னா கடலில் போயோ ஆற்றுல போயோ குளத்தில் போயோ தலைமுழுகிட்டு வந்துடுங்க. பொதுவாக ஆடி 1லிருந்து ஆடி 18 வரை போர்க்குளம் சொல்லுவாங்க, சரிங்களா? அப்பேற்பட்ட அந்த போர்க்குளம் முடிவுக்கு வந்தது ஆடி 18. ஆடி 18ஆம் தேதி அன்னைக்கு 3 அருகம்பில்லு தலையில் வச்சு தலைமுழுகிடுங்க இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க. ஆடி 20ஆம் தேதியிலிருந்து வாழ்க்கையில் வளர்ச்சி நீங்கள் பார்க்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆடி 20 தேதியிலிருந்து படிப்படியாக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், வீட்டில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும், நீங்கள் போகக்கூடிய பாதை கண்ணுக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை எப்படின்னா வீம்புக்கும் வீரியத்துக்கு வேட்டையாடுற மாதிரி, சரியா? இந்த காலகட்டம் இந்த ஆடி மாதம் 20 தேதிக்கு மேற்கொண்டு 100% உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுங்க. அதில் மாற்று கருத்தில் தான் அனுபவித்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்த உறவுகளை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.